இனி கடன் என்பது உன் வாழ்க்கையில இருக்காது. இனி உன் வாழ்க்கையில பிரச்சனை என்பது இருக்காது. இனி உன் வாழ்க்கையில போராட்டம் என்று ஒன்று இருக்காது. கர்த்தரை மகிமைப்படுத்தினா உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தொல்லைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இந்த நொடி பொழுதே மாறும். இது நாள் வரையும் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லிட்டோம். இது நாள் வரை நம்ம அழுது புலம்பிட்டோம். எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, என் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எவ்வளவு கடன் தெரியுமா, எவ்வளவு நெருக்கம் தெரியுமா. தேவ பிள்ளையே, இதையெல்லாம் சொல்லுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கலாம், கடன் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். எந்த குடும்பத்திலேயா இல்ல, எந்த குடும்பத்திலேயா பிரச்சனை இல்ல? எல்லா குடும்பத்திலே பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்ல, கவலை இல்லாத குடும்பம் இல்ல, கடன் இல்லாத குடும்பம் இல்ல. எல்லாருடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்குது. ஆனா தாவீது சொல்லுகிறார், எக்காலத்தில் அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்ம பிரச்சனைகளை மற்றவர்களிடத்துல சொல்லுவதற்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இன்றைக்கு உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. இதனால் வரை உங்க பிரச்சனையை மற்றவங்கிட்ட சொல்லிட்டீங்க. இனி நீங்க உங்க பிரச்சனையை மற்றவங்கிட்ட சொல்லாதங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் துதியை சொல்லணும், அவர் மகிமையை சொல்லணும், அவருடைய கிருபையை சொல்லணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தரின் வாழ்க்கையில இப்படி இருந்தாலும் என்னை இப்படி வச்சிருக்கிறார் என்று நீங்க சொல்லணும். சொல்லத்தக்கதாய் கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை வைப்பாராக. வைப்பார். இனி கடன் என்பது உன் வாழ்க்கையில இருக்காது. இனி உன் வாழ்க்கையில பிரச்சனை என்பது இருக்காது. இனி உன் வாழ்க்கையில போராட்டம் என்று ஒன்று இருக்காது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீ கர்த்தரை மகிமைப்படுத்தினா உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தொல்லைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இந்த நொடி பொழுதே மாறும்.